ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ஹிந்தி புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு போயமை பார்க்க போகிறோம். இந்த போயமோட பேர் கக்கு. இந்த போயமில் ஒரு பையனை பற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் என்னதுன்னா கக்கு. இப்போ நம்ம போயமுக்கு போகலாமா? नाम है उसका कक्कू, कक्कू माने कोयल होता, लेकिन यह तो दिन भर रोता. नाम है उसका कक्कू. அவனுடைய பெயர் கக்கு. அந்த பையனோட பெயர் கக்கு அப்படின்னு சொல்றாங்க. கக்கு மானே கோயல் ஹோத்தா. கக்கு மானே அப்படின்னா கக்கு. கக்கு என்றால், கக்குனா என்ன? கோயல் ஹோத்தா. கக்குனா கோயல். கோயல்னா குயில். ஸோ கக்குனா அந்த பேரோட ஆக்சுவல் மீனிங் என்னது? குயில், குயில் மாதிரி அப்படிங்கிறது அந்த கக்கு பேரோட மீனிங்கு. லேக்கின் யஹ்தோ தின்பர் ரோத்தா. குயில் என்ன பண்ணும்? குயில் ரொம்ப அழகா பாடும். ஆனா லேக்கின் யஹ்தோ தின்பர் ரோத்தா. ஆனா இந்த பையன் கக்கு இருக்கானே, அவன் நாள் பூரா அழுவான். நாள் பூரா அழுவான். தின்பர் அப்படின்னா நாள் பூரா அழுவான். इसीलिए हम इसे चिढ़ाते, कहते इसको सक्कू, नाम है उसका कक्कू. इसीलिए அதனால தான் हम इसे चिढ़ाते, அதாவது இந்த பசங்களை அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? நாங்க இவனை கிண்டல் பண்ணுவோம். चिढ़ाते, चिढ़ातेனா டீஸ் பண்றது, கிண்டல் பண்றது. कहते इसको सक्कू, नाम है उसका कक्कू. அவனை என்னன்னு சொல்லுவோம்? நாங்க அவனை சக்குன்னு கூப்பிடுவோம். ஆனா அவனோட உண்மையான பெயர் என்னது? கக்கு. அதாவது இந்த பேரால என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் பேரு கக்கு. கக்குன்னா கோயல்னு அர்த்தம். ஆனா இந்த பையனும் என்ன பண்றான்? அவன் நாள் பூரா அழுதுட்டு தான் இருக்கான். அதனால அவனுக்கு கக்குன்னு அவனை கூப்பிடக்கூடாது, அவனை பேசாம சக்குன்னு கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க? அவனை டீஸ் பண்றாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க. ஓகே, இப்போ அடுத்த பேரா பார்க்கலாமா? कोयल माने मिस्री जैसी मीठी जिसकी बोली, यह तो जाता भड़क करो जब इससे तनिक टिटोली. கோயல் மானே மிஸ்ரி ஜெசி. மிஸ்ரின்னா கல்கண்டு, ரொம்ப இனிப்பா இருக்கும். ஸோ கோயல் மானே மிஸ்ரி ஜெசி. கோயல்னா என்ன? குயில்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இனிமையா, இனிப்பா. மீठी जिसकी बोली, போலினா ஸ்பீச், அதோட வாய்ஸ். அது எப்படி இருக்குது? மீठी. மீட்டினா ஸ்வீட். ஸோ எந்த மாதிரி ஸ்வீட்டா இருக்கு? கல்கண்டு மாதிரி ஸ்வீட்டா இருக்கு. மிஸ்ரி மாதிரி, கல்கண்டு மாதிரி ஸ்வீட்டா இருக்குது அதோட வாய்ஸ். ஸோ குயில்னா என்ன? யாருக்கு சொல்லுவோம்? யாரோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவங்கள தான், அச்சா இவ்வளோ குயில் மாதிரி பாடுறான் பாரு, இல்லை குயில் மாதிரி பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம கக்கு என்ன எப்படி இருக்கான்? யஹ்தோ ஜாத்தா படக் கரோ ஜப் இஸ்ஸே தனிக் டிட்டோலி. இப்போ இந்த பையன் என்ன பண்றானா, படக் ஜாத்தா. படக் ஜாத்தானா என்ன? டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறது, இல்லை கோபம் ஆயிடுறது. எதுக்கு இவன் கோவப்படுறான்? தனிக்கு டிட்டோலி. கொஞ்சமா டீஸ் பண்ணா கூட இவன் என்ன பண்ணிடுறான்? டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறான். அதாவது யாராவது சின்னதா கேலி பண்ணாலோ, இல்லை விளையாட்டுக்காக அவனோட கேலி பண்ணி பேசினாலோ இவன் என்ன ஆயிடுறான்? இவன் இனிமையாலாம் இருக்கிறது இல்லை, டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறான். इसीलिए तो कभी कभी हम कहते इसको भक्कू, नाम है उसका कक्कू. அதனால இவனை என்ன பண்றோம்? இவனை நாங்க கக்குன்னு கூப்பிடுறது இல்ல, என்னன்னு கூப்பிடுறோம்? பக்குன்னு கூப்பிடுறோம். இதுல எப்படின்னா, இந்த படக் படக் அதாவது அவன் அடிக்கடி டென்ஷன் ஆறான் அப்படிங்கறதுனால, அவன் எப்ப பாரு கோவம் ஆயிடுறான் அப்படிங்கறதுனால அவன் படக்கு ஜாத்தா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பக்கு இந்த பக்கு ரைமிங்கா இருக்கிறதுனால பக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆனா அவனோட உண்மையான பெயர் என்ன? கக்கு. ஓகேவா? இப்போ
குயில்னா இனிமையா இருக்கணும், இனிமையா பேசணும். ஆனா இந்த நம்மளோட கக்கு இருக்கானே, அவன் கொஞ்சமா டீஸ் பண்ணா கூட செம்ம டென்ஷன் ஆயிடுவான். அதனால தான் வந்து அவனை நாங்க கக்குன்னு கூப்பிடுறதில்ல, பக்குன்னு கூப்பிட்டு அவனை வந்து டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிளாஸ்ல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நிக் நேம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு பக்குன்னு சில பேர் நிக் நேம் வச்சிருக்காங்க. ஏன்னா அவன் கொஞ்சமா கிண்டல் பண்ணாலும் டென்ஷன் ஆயிடுறான். இப்போ அடுத்த பேரா போவோமா? कक्कू वह जो गाना गाए, बात बात में जो चिढ़ जाए, रहता मुँह जो सदा फुलाए, गाना जिसको जरा न आए. இப்போ கக்குனா என்ன? கக்குனா பாட்டு பாடுறவன். ஸோ கக்குனா கோயில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கோயில் என்ன பண்ணும்? குயில் என்ன பண்ணும்? அழகா பாடும். இப்போ இந்த லைன்ல வந்து கக்குனா என்ன? பாட்டு பாடும். ஆனா நம்ம கக்கு என்ன பண்றான்? பாத்து பாத்துமே ஜோ சிடு ஜாய். பாத்து பாத்துமேனா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான், எரிச்சல் ஆயிடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்தது ரெஹத்தா முஹ் ஜோ சதா ஃபுலாய். ரெஹத்தா முஹ் முஹ்னா வந்து வாய், ஓகே, மவுத். ஸோ வந்து சதா ஃபுலாயே, சதா ஃபுலாயேனா ரொம்ப எப்பவும் மலர்ந்து இருக்கும், எப்பவுமே ஒரு சிரிப்போட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கானா ஜிஸ்கோ ஜரான ஆய். ஆனா நம்ம கக்குவுக்கு எப்படி? கொஞ்சம் கூட பாட்டுங்கிறதே ஒன்றும் வராது. அதனால வந்து ऐसे झगड़ालू को अब से झगड़ालू. झगड़ालूனா எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. क्यों न कहे हम झक्कू, नाम है उसका कक्कू. ஸோ இந்த மாதிரி எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறவன ஏன் நம்ம ஜக்குன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க. ஆனா அவனோட உண்மையான பேர் என்ன? கக்கு. இப்போ பேர் வச்சிருக்காங்க, இந்த பையனுக்கு கக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. கக்குனா கோயில். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பையனும் குயில் மாதிரியே இனிமையா இருப்பான் அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா இவனுக்கும் இந்த குயிலோட கேரக்டருக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு சக்கு, பக்கு அண்ட் ஜக்குன்னு நிக் நேம் வச்சிருக்காங்க. இது ஒரு விளையாட்டான ரொம்ப காமெடியான போயம். இதை எழுதியிருக்கிறவர் வந்து ரமேஷ் சந்திர ஷா. இப்போது உங்கள் கிளாஸ்லேயும் நீங்கள் நிறையா பேருக்கு இந்த மாதிரி நிக் நேம் வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த போயமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.